எவ்ரிவன் வெல்கம் டு வே டு ரீட் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. லெட்ஸ் மூவ் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனை பார்க்குறோம். 24,466.70 அப்படின்றது ஓப்பன். ஸோ ஆஸ் பர் அவர் ப்ரீமியம் ரூல் 24,450 கால் அண்ட் புட்டு தான் நம்ம ஓப்பனிங் 8 டீம் ஸ்ட்ரைக்காக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படின் போது அந்த ஸ்ட்ரைக்கை ரெண்டு பக்கமும் ஸ்ப்ளிட் பண்ணி லோட் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் ஒரு சைடும் புட் ஆப்ஷன் ஒரு சைடும். ஸோ இதில் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற நம்மளோட இண்டிகேட்டரை வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்மளோட தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்காக ஃப்ரீயாக இன்வைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் வேணும் அப்படின்றவங்க நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்க இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் பின் பண்ணி ஃப்ரீயாக இன்வைட்டை வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இண்டிகேட்டர் வந்து லோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இது வந்து நீங்கள் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கான ரூல்ஸை நீங்களே ஓனாக கூட மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார் என்ன வந்து அப்படின்னா நமக்கு சைட் வேஸுக்கான ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறோம். ஸோ கால் ஆப்ஷன் அப்படின்னும் போது பிரேக் ஈவன் ஹையரில் இருக்குது. புட் ஆப்ஷன் அப்படின்னும் போது அரௌண்ட் வந்து 25 பாயிண்ட்ஸ் பிலோ த பிரேக் ஈவன். ஃபஸ்ட்டு பார் ஹை மேட் பண்ணும்போது ஹையிலிருந்து 25 பாயிண்ட்ஸ் பிலோவில் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது கால் ஆப்ஷனோ ஆர் புட் ஆப்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக கால் ஆப்ஷனுக்கு மட்டுமே, புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ சைட்வேஸ் அப்படின்றது தெரியும். 920க்கு முன்னாடி சைட்வேஸுக்கு தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு சைட்வேஸ் அப்படின்னாலும் கால் ஆஃப் புட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக கால் ஆப்ஷனுக்கு மட்டுமே அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த லைனை மீட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ட்ரி போட போகிறோம். ஸோ இல்லை, ஸோ அந்த லைனை வந்து மீட் பண்ணல அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்ட்ரைக் வந்து அந்த டைம் அப்ரோச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸ்பாட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஹை மேட் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்திருக்கான். ஸோ ஹை மேட் பண்ணிட்டு வரும்போது 24,500 கால் போட்டு எடுத்து செக் பண்ணுறான். ஸோ 24,500 கால் ஆப்ஷன் அவனோட பிஇபியை கரெக்டாக பஞ்ச் அடிக்கிறான். ஸோ பஞ்ச் அடிக்கும்போது நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ நமக்கு கரெக்டாக 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் அகைன் வந்து செல்லிங் வந்து வந்திருக்கான். ஸோ வந்து எவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸுக்கு வந்து வந்திருக்கான். ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஃபஸ்ட்டு பாரே சைட்வேஸ்ன்னு தெரியும். ஃபஸ்ட்டு பார்லேயே நமக்கு சைட்வேஸ்க்கான வாய்ப்புன்னு தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிஇபிக்கு கீழே எப்போ வந்து எஸ்எல் அடிக்குதோ அப்போ தான் என்ட்ரியை போடுவேன். ஸோ இப்போது 15 பாயிண்ட் நீங்கள் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்குவேன் ஆல்சோ பிலோ த பிரேக் ஈவன். ஸோ இட்ஸ் இண்டிகேட்டிங் சைட்வேஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்கே ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் கதை பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பார்க்க முடியும் சொன்னமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 946 சொல்லியாச்சு. ஸோ ஆஸ் பர் ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ் சைட்வேஸ். ஸோ வெயிட்டிங் ஃபார் டேட்டா டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. டேட்டா கன்ஃபர்மேஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போது நமக்கு சைட்வேஸ்ன்னு தெரியும். ஸோ அப்படின்போது பிஇபிக்கு கீழே நீங்கள் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா ஸோ யுவர் ரிஸ்க் மினிமைசர் ஸோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது 15 பாயிண்ட் கீழே வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்ட்ரி போடுவேன். ஸோ அதே மாதிரி அந்த டைமில் டிகே நடக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ கால் ஆப்ஷன் 102.60 அப்படின்றது, புட் ஆப்ஷன் சைன் 101.75 அப்படின்ற இந்த லெவலை இவன் உடைக்காத வரைக்கும் இவங்கிறது மேலே தான் போகணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போடுறீங்க. ஸோ இது வந்து குரூஷியலான என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் 30 to 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ குட் ரிவார்ட் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ ப்ரீமியம் சார்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இங்கேருந்து செல் பண்ணிடுறீங்க அப்படின்னா கீழே வந்து வந்திருப்போம். ஸோ இங்கே பை பண்ணிடுறீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஈவன் 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆஃப்டர் தட் மார்க்கெட் ஹை மேட் 24,572. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கேருந்து ஏன்பா ஃபாலோ ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த டைமில் 24,600 கால் போட்டு எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் அவனோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது அரௌண்ட் வந்து 115.10 இருக்குது. ஸோ போத் சைடு த பிலோ தி பிரேக் ஈவன். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் எ கிளியர்லி நமக்கு சைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளியர் சைன் ஆஃப் சைட்வேஸ். ஸோ போத் சைடு பிலோ த பிரேக் ஈவன் அப்படிங்கும்போது இட்ஸ் அ இண்டிகேட்டிங் கிளியர் சைட்வேஸ். ஸோ தட் டைம் வாட் வி கோனா டூ, ஸோ வி மூவ் டு அட்வான்ஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ 91.30 ஸோ 91.20 அப்படின்ற அட்வான்ஸ் அனாலிசிஸ் நம்ம வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து குரூஷியலான பிளேசஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது இவன் இந்த லைனுக்கு மேலே க்ளோஷர் கொடுக்காத வரைக்கும், ஸோ இவன் இந்த லைனுக்கு கீழே க்ளோஷர் கொடுக்காத வரைக்கும் ஸோ யூ கேன் என்டர் கான்ஃபிடென்ட்லி புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ
இந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட்டையும் எடுக்க போகிறோம். என்ன ப்ரோ ஸ்பாட் மார்க்கெட்டை ஏன் எடுக்கிறீங்க, ப்ரீமியத்தை பாருங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வரும்போது ஸ்பாட் அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கும், ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி அப்படின்னு தாண்டி தான் வந்திருக்கும். ஸோ அப்படின்னும் போது இட்ஸ் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ நமக்கு 24,500 ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கும்போது ஓப்பனிங் அதாவது ஓப்பனிங் லோவோட லிக்விடிட்டி வந்து கிராப் ஆனது. ஸோ அந்த டைமில் 500 அவனோட பிஇபிக்கு கீழே 20 பாயிண்ட்டே வரல. 450 அவனோட பிஇபியே டேப் பண்ணல. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 500 ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 500 ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஸ்பாட் 500 பிலோ நிற்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எம்சி பேஸில் லிக்விடிட்டி ஸ்வீப் டே லோவில் இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகுது. ஸோ டிபி அப்படின் போது நியரஸ்ட் ஸ்விங் ஹை வந்து நீங்கள் டிபி பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து இங்கே வயலேட் ஆகிறோம் இந்த டைம் யூ கேன் எக்ஸிட் ஃப்ரம் கால் ஆப்ஷன் சைட். ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் தட் இது என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ லிக்விடிட்டி. ஸோ நம்ம டபுள் பாட்டம் அப்படின்றது டபுள் டாப்போ லிக்விடிட்டியாக வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஓபி இருக்குது, செல் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா ஸோ யூ கேன் என்டர் தட் ஜோன் டு செல் என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல டேப் அடிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ டேப் பண்ணியிருக்கான்னு தெரியல. இட்ஸ் அ ஜஸ்ட் லிக்விடிட்டி மட்டும் கிராப் பண்ணிட்டு வரும் சம்டைம்ஸ். ஓகேங்களா. ஸோ டேப் அடிச்சுன்னா இட்ஸ் அ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் டு செல் என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஸோ நாட் டேப்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு டபுள் டாப்புக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி மட்டும் கிராப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஸ்விங் லோ வயலேட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி போட்டுருக்கலாம். இன் ப்ரீமியம் சார்ட் யூ கேன் என்டர் க்ரூஷியலி அட் 24,600 புட் ஆப்ஷன் அட் 91.30. ஓகேங்களா. ஸோ இதுக்கான எஸ்எல் அப்படின்றது ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். 5 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் தான் ரேர் பீஸாக நீங்கள் உங்களுக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் 20 to 30 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வரும் ரேர் டைம். ஓகேங்களா. ஸோ 80 to 90% நமக்கு 5 to 10 15 இதுக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த லைன் இவன் பிரேக் டவுன் கொடுக்காத வரைக்கும் ஸோ இவன் பிரேக் அவுட் கொடுக்க மாட்டான். ஸோ இவன் பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் ஸோ நீங்கள் புட் ஆப்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. ஸோ ஓகே என்னப்பா முடிஞ்சதுக்கப்புறம் கதை பேசுகிறீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட்லேயே கொடுத்துருந்தது அது. ஸோ இந்த என்ட்ரி கிடையாது 500 இந்த இடத்துல இருக்கும்போது நம்மளோட கமெண்ட்டில் கொடுத்துருந்தோம் கரெக்டாக 9:46க்கு. அந்த டைமில் இந்த என்ட்ரி உங்களுக்கு மீன்ஸ் சைட்வேஸ்ன்றது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கமெண்ட்டில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னாலும் நமக்கு வந்து எஸ்எல் அப்படின்றது இட்ஸ் அ பாட். ஓகேங்களா. சைட்வேஸும் தெரியும். ஸோ ரூல்ஸை மீறுறோம் அப்படின்னா சைட்வேஸ் தாண்டி நம்ம என்ட்ரி போட போகிறோம் ஆஸ் அ ஸ்கேல்பர் அப்படின்னும் போது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னாலும் நம்மளால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஈஓடியில் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான சைட்வேஸில் முடித்தோம். ஸோ இதில் நமக்கு ஆஃப்டர் தட் என்ட்ரி கிடச்சிருக்கா அப்படின்னா எஸ் அஸ் அ 18